தேனி அருகே கோடாங்கிப்பட்டியில் நேற்றிரவு ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பலவேல். அதாவது தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கோடாங்கிப்பட்டி பகுதியில் நேற்று இரவு அரசு பேருந்து ஒன்று ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மதன்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதாவது போடி குப்பிநாயக்கன்பட்டியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மதன்குமார் என்பவர் நேற்று இரவு போடியில் இருந்து தேனி நோக்கி வந்து கொண்டிருந்த போது கோடாங்கிப்பட்டி அருகே ஒரு பெட்ரோல் பல்க் பகுதிக்கு அருகே உள்ள டீ கடையில் டீ அருந்துவிட்டு சாலையில் ஏறி சிறிது தூரத்தில் முன்னே சென்று கொண்டிருந்த போது தேனியில் இருந்து போடி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தானது முன்னால் சென்றிருந்த ஆட்டோவை முந்த முயன்ற போது எதிர்பாராத விதமாக மதன்குமாரின் ஆட்டோவின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உருக்குலைந்த மதன்குமாரின் ஆட்டோ சம்பவ இடத்திலேயே சுக்குநூறாகி போனது. அதில் ஓட்டி வந்த மதன்குமாரும் சம்பவ இடத்தில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். தற்பொழுது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சியில் வேகமாக வந்த அரசு பேருந்து ஆனது அந்த மதன்குமாரின் ஆட்டோவின் மீது மோதிக்கொள்ளும் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பள்ளிச்செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து அரசு பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலவேல். நன்றி பழனிக்குமார் விரிவான விவரங்களுக்கு.